சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கக்கூடிய பராசக்தி படத்துடைய டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இது ரசிகர்கள் மத்தியில் வெகுவாக கவனம் ஈர்த்திருக்கு. டீசரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், நதர்வா, ஸ்ரீலீலா உள்ளிட்ட பலர் நடிக்கக்கூடிய பராசக்தியுடைய படப்பிடிப்பு சமீபத்தில் சென்னையில் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த படத்தை ஆகாஷ் தயாரிச்சிருக்காரு. இந்த படம் ஜிவி பிரகாஷ் இசையில் உருவாகக்கூடிய 100வது படம். இது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகக்கூடிய 25வது படம் இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், அதாவது ஒரு சில நாளுக்கு முன்னாடி தான் இந்த படத்துடைய டைட்டில் பராசக்தி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு டைட்டில் வந்து சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வரைக்குமே பராசக்தி அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கும் சரி படத்துக்கும் சரி எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க. அந்த படமும் வந்து எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பு ஏற்படுத்தாத ஒரு படம், ஒரு கிளாசிக் ஹிட் படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த ஒரு டைட்டில் சிவகார்த்திகேயன் படத்துக்கான டைட்டில் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த போதே சிவாஜி ரசிகர்கள் சிலர் அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. இது மட்டும் இல்லாமல் சுதா கொங்கரா இயக்கத்தில் முன்பு சூர்யா நடிக்க ஒப்பந்தமாகியிருந்த புறநானூறு படத்துடைய கதை தான் இப்போது சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டது. இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த டீசரும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிவகார்த்திகேயனுடைய பிறந்த நாளான பிப்ரவரி 17ஆம் தேதி இந்த டைட்டில் டீசர் வெளியிடலாம் அப்படின்னு படக்குழு திட்டமிட்டு பணிகளை தொடங்குச்சு. ஆனால் படத்துடைய தலைப்பு படக்குழு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெளியாயிட்டதால் இப்போவே டைட்டில் டீசர் வீடியோ வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பராசக்தி இந்த டைட்டில் டீசரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பீரியட் ஆக்ஷன் ட்ராமா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பார்க்கும்போதே தெரியுது. மாணவர் புரட்சியே களம் அப்படிங்கிறத டைட்டில் டீசர் நமக்கு தெளிவாக உணர்த்துது. குறிப்பாக அதர்வா, ரவிமோகன், ஸ்ரீலீலா இவங்க 3 பேருடைய இன்ட்ரோடக்ஷன் டைட்டில் டீசரில் பயங்கரமாக வந்து தெரியா இருக்குது. புரட்சிக்கு தயாராகக்கூடிய மாணவர் படைக்கு தலைமை தாங்கும் நாயகனாகவும் உக்கிரமாகவும் உத்வேகமாகவும் இந்த டைட்டில் டீசரில் சிவகார்த்திகேயன் இருக்காரு. சேனை ஒன்று தேவை, பெரும் சேனை ஒன்று தேவை அப்படின்னு கல்லூரி மாணவர்கள் மத்தியில் சிவகார்த்திகேயன் இந்த டைட்டில் டீசரில் சொல்லும்படியான காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. இந்த படத்தில் ரவிமோகனுக்கு வில்லன் கதாபாத்திரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு கேரக்டருமே ரவிமோகனை வந்து ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது அப்பியரன்ஸ்லேருந்து அவருடைய கேரக்டர்லுமே வந்து இந்த டைட்டில் டீசரில் புரிஞ்சுக்க முடியுது. அச்சம் என்பது மடமையடா அப்படிங்கிற அந்த பாடல் பின்னணியில் டைட்டில் டீசர் வந்து தொடங்கும் போதே ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒன்றா மாறி இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது மட்டும் இல்லாமல் பீரியட் ட்ராமாவுக்கான நேர்த்தியோட கலை வடிவமைப்பும் இந்த டீசரில் கவனம் எடுத்திருக்கு. பின்னணி இசையும் ஜிவி பிரகாஷ் சிறப்பாகவே கொடுத்துருக்காரு. இந்த டைட்டில் டீசர் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.